கவர்னர் எதிர்த்து காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கும். மயிலாடுதுறை என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்களை திமுக வந்து கொலைவெறி தாக்குதல். இன்னைக்கு வாழப்பாடியார் இருந்திருந்தா நடந்திருக்குமா? அது நடந்திருக்குமா? விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாஜக கடுமையான முயற்சிகளை எடுத்தது. அவரை எப்படியாவது தன் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முறை நேரடியாகவே அழைப்பு விடுத்ததெல்லாம் பார்த்தோம். அல்லது பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கூட அவரை அந்த கூட்டணியில் இணைக்க முயற்சித்தது. ஆனால் அவருடைய விருப்ப தேர்வு வந்து காங்கிரஸாக தான். கூட்டணிக்கு அழைப்பது என்பது காங்கிரஸை தான் அழைத்தார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லுவாங்க. மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சியிலும் பங்கேற்பாங்க. இவர்களுக்கு வேண்டிய துறைகளை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுவாங்க அங்கே. ஆனால் மாநிலத்தில் கூட்டாட்சி என்று சொன்னால் அது கூட்டணி ஆட்சி அல்ல, இது கூட்டாட்சி என்பது வேறுன்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. வாழ்நாள் எதிரி என்று சொல்லுகின்ற அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைத்து அதை நீங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறேன் என்ற அளவிற்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஜனநாயக விரோதத்தை திமுக எந்த அளவில் செயல்படுத்தி இருக்கிறது, செயல்படுத்த பார்த்திருக்கிறது என்பது அதையும் காங்கிரஸ் கட்சி முறியடித்திருக்கிறது. மூன்றாவது இடத்துக்கு சென்ற ஒரு கட்சி, அந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்தி நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் எப்படி உங்களுக்கு பதவி ஆசை அல்லது இன்னொருவரை பதவிக்கு விடக்கூடாது, வரவிடக்கூடாது அப்படிங்கிற ஆசை எப்படி இருந்திருக்கிறது உங்களுக்கு அப்படிங்கிற வேஷமும் இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிடுவேன். ஒரு சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு அந்த முதலமைச்சரோ யாராவது வந்து நன்றி கூறியிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் அவருக்கு இருக்கின்ற பண்பு உங்களுக்கு இருந்துச்சா? நீங்கள் ஏதாவது ஒரு முறை வந்து நன்றி சொல்லி இருக்கிறீர்களா? இன்றைக்கு அது நன்றியை கூட நாங்கள் உங்கள் அறிவாலயத்தில் போய் தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அளவுக்கு இருந்தோம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமாம். தமிழக அரசியலில் ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பங்கள் ஏற்பட்டே இருக்குது. பெரும்பான்மை இல்லாத விஜய் அவர்களுக்கு முதல்ல அந்த நம்பிக்கை கொடுத்தவர் ராகுல் காந்தி தான். நான் இருக்கிறேன், கை கொடுக்கும் கையாக முதல்ல அந்த ஆதரவு கருத்தை அவர் தான் நீட்டினார், எந்த விதமான எதிர்பார்ப்பு இன்றி. இன்றைக்கி நிறைய பேர் போட்டி போட்டு அவர் ஆதரிக்கலாம், 144 பெரும்பான்மை இலக்கு எட்டிருக்கலாம். ஆனால் வந்து இந்த கூட்டணியை வந்து முறித்து கொண்டு அந்த நிலையை வந்து துணிச்சலாக எடுத்தவர் ராகுல் காந்தி. தமிழக அரசியல் இனி வரும் காலங்களில் விஜய், ராகுல் காந்தி, இன்று ஆதரவு தெரிவிச்சிருக்கிற சிவி சண்முகம் தலைமையிலான அதிமுக 5 வருட காலங்கள், இந்த 3 பேருமே தீர்மானிப்பாங்களா தமிழக அரசியலில்? இல்லை, 3 பேர் என்பது கிடையாது. இன்றைக்கி தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு புதிய ஒரு வரலாறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் பல காலங்களாக தேர்தலை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கேன். தேர்தல் வரலாறுகளை படிச்சிருக்கேன், பல தேர்தல் வரலாறுகளை படிச்சிருக்கேன். இந்த தேர்தல் என்பது பார்த்திங்கன்னா, தேர்தல் பிரச்சார முறையில் ஆரம்பித்து மக்களுக்கிடம் சென்று அணுகும் முறையில் தொடங்கி எல்லாவற்றிலுமே ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஏன்னா காலத்திற்கேற்ற மாற்றம்னு சொல்லுவோம்ல, நீங்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பது அது முற்றிலும் இந்த தேர்தலில் பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. முறியடிக்கப்பட்டு ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஒன்று. இரண்டாவது, பிரச்சார முறையும் நீங்கள் போய் வெயிலில் அலைந்தாலும் சரி, அல்லது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி மக்களை சேர்த்து அது காசு கொடுத்து கூப்பிட்டு மக்களை உட்கார வச்சு அதில் கேட்க வச்சு அந்த மாதிரி நடைமுறைகளும் இல்லாமல் இப்பொழுது இணையதளம், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி பிரச்சாரங்களும் இன்றைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாகவும் ஒரு மக்கள்கிட்ட ரீச் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பக்கம். அது ராகுல் காந்தியோடைய தொடக்கம் கூட சொல்லலாம். அவர் தான் அந்த ஸ்டைலை கொண்டு வந்தார். இல்லை, ஸ்டைல் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இணையதளத்தை அல்லது சோஷியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்துறதுன்னு சொன்னால் அகில இந்திய அளவில் பாஜக தான். அது வந்து ஏமாற்றும் ரீதியில் பயன்படுத்தினாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்லாததை கிரியேட் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 குஜராத் மாடல்னு சொல்லி முதல்ல வந்தது அவங்க தான். ஆனால் பீகாரில் துடிப்பான இளைஞர்கள் வந்து ராகுல் காந்தி கொண்டு வந்தார். அது வந்து இந்த பாரத் ஜோடோ யாத்திரை அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட இறங்கி அதில் சோசியல் மீடியாவையும் கலந்து ரெண்டுமே மொத்தமாக மக்கள்கிட்டையும் இறங்கி பாத யாத்திரையாகவும் சென்று மக்களிடமும் கொண்டு சென்றதை அது ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இன்ன வரைக்கும் ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இரண்டாவது, இங்கே பொறுத்த வரைக்கும்
திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே காங்கிரஸ் சார்பாகவே இருந்திருக்கிறார் என்பதை, காங்கிரஸ் அனுதாபியாகத்தான் இருந்திருக்கிறார், அறியப்படுகிறாருங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் 2009-10லேயே வந்து காங்கிரஸில் இணைய அவர் முயற்சித்தார் என்ற ரொம்ப ஒரு ஆர்வமா தகவல் உண்டு. ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது இங்கிருந்த முன்னாள் தமாக, இப்பொழுது தமாகவில் இருக்கிறவங்க வந்து வாசன் போன்றவர்களால் தடுக்கப்பட்டது அந்த முயற்சி அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த தகவல் அந்த நேரத்தில். அந்த நேரத்திலேயே வந்திருந்தால் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியே தமிழ்நாட்டில் விஜய் தலைமையில் வந்திருக்கும். இன்றைக்கி தாவேகா ஆட்சி என்பது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்திருக்கும். அது நடந்து முடிந்த கதை. ஆனாலும் இந்த கடந்த தேர்தலில் கூட யாரையும் அவர் அழைக்கவில்லை. பாஜக முயற்சி செய்தது, விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாஜக கடுமையான முயற்சிகளை எடுத்தது. அவரை எப்படியாவது தன் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பல முறை நேரடியாகவே அழைப்பு விடுத்ததெல்லாம் பார்த்தோம். அல்லது பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கூட அவரை அந்த கூட்டணியில் இணைக்க முயற்சித்ததை பார்த்தோம். ஆனால் அவருடைய விருப்பத் தேர்வு வந்து காங்கிரஸாக தான் இருந்துச்சு. கூட்டணிக்கு அழைப்பது என்பது காங்கிரஸை தான் அழைத்தார். அந்த வகையில் இருந்தது. அதனால் தான் என்ன ஆச்சுன்னா, அந்த நேரத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. காங்கிரஸுக்குள் கூட ஒரு சலசலப்பு, அந்த கூட்டணியில் இணைவதா, இந்த கூட்டணியில் தொடர்வதா என்ற ஒரு பெரிய ஒரு முரண்பாடு இருந்ததை பார்த்தோம். பலர் வந்து அதை விரும்பினாலும் கடைசியில் தலைமை முடிவெடுத்த பொழுது திமுக கூட்டணியோடு தொடர்ந்தோம் என்பது தான் உண்மை. அது இன்றைக்கு ஒரு மக்களுடைய தீர்ப்பு என்பது விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் ஒன்று. இரண்டாவது, என்னை பொறுத்தவரை இதில் இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், 1967க்கு பிறகு 2 திராவிட கட்சிகள், திராவிட கழகங்கள் இவர்கள் இருந்தபோது காமராஜர் அவர்கள் சொன்னார் 2 கட்சியும் ஒரே குட்டையில் உரிய மட்டைன்னு சொன்னார். அவர்களை வீழ்த்த முடியாத ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இருந்தது. 3வது அணியாகத்தான், 3வதாகத்தான் இருக்க முடிந்ததே தவிர பல காலகட்டங்களில் அதை அந்த 2 கட்சிகளையும் வீழ்த்த முடியாது, யாரும் வீழ்த்த முடியாது. அப்படி 3வது பிளேயராக வந்தவங்க 10, 12, 18% வாக்குகளுக்கு மேலே தாண்டலை. அந்த கட்டங்களில் தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் செய்ய வேண்டியதை இன்றைக்கு விஜய் சாதித்திருக்கிறார். அதை மக்கள் மூலமாக சாதித்திருக்கிறார் என்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பது வாழப்பாடியார் போன்றவர்களுடைய விருப்பம். நிறைய பேர், அதாவது காங்கிரஸ் கட்சி சொன்ன பொழுது இந்த இப்பொழுது இருக்கின்ற 2 திராவிட கட்சிகளுமே என்ன காரணம் சொன்னிச்சுன்னா, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொன்னாங்க. இவங்க மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லுவாங்க. மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சியிலும் பங்கேற்பாங்க. இவர்களுக்கு வேண்டிய துறைகளெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுவாங்க அங்கே. ஆனால் மாநிலத்தில் கூட்டாட்சி என்று சொன்னால் அது கூட்டணி ஆட்சி அல்ல, இது கூட்டாட்சி என்பது வேறுன்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. 2006 அந்த வாய்ப்பு வந்து கூட அது பல்வேறு சூழ்ச்சிகளால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. 2006 அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 2006 வந்து அந்த கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதே மாதிரி 96 ஒரு வாய்ப்பு வந்துச்சு, 91 ஒரு வாய்ப்பு வந்துச்சு. பல கட்டங்களில் வந்தது, அந்த வாய்ப்புகள் வந்தது. அது பல்வேறு நிகழ்வுகள்னால அது நடைபெற முடியாமல் போணுச்சு. ஆனால் இன்னைக்கு மக்கள் மேண்டேட் என்னன்னா, நீங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டும் என்ற ஒரு மேண்டேட்டை மக்கள் கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து முதல் மாநாட்டிலேயே நான் தனிப்பெரும்பான்மையாக வந்தால் கூட கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்களிப்பேன்னு அவர் சொல்லிட்டார். அது ஒரு பக்கம் சொல்லி தான் வாக்கு கேட்டிருக்காரு. ஆனாலும் அவர் கட்சி கூட கூட்டணியாக வரக்கூடிய வாய்ப்பைத்தான் பெற்றிருக்கு. இன்னைக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் பெற்று கொடுக்கக்கூடிய அல்லது கூட்டணியாகத்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஒரு ஆரோக்கியமான போக்கு தானே? ஆரோக்கியமான போக்கு, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்கட்சி என்பது ஒரு பக்கம், இன்னொன்று ஆளும் கட்சியிலேயே கூட ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய அல்லது கருத்துக்களை சொல்லக்கூடிய வேறொரு பக்கத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு அந்த கூட்டணி ஆட்சி என்பது. அது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அதை பொறுத்தவரை வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கிறேன். இன்றைக்கு விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற மாற்றம் வந்து மாற்றம் என்பது வேணும் அப்படிங்கிறது எல்லா மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றி இருந்திருக்கிறது. அதாவது 2 கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு வர வேண்டும் என்று பலரை ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்க விஜயகாந்தை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, மூப்பனாரை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, சீமானுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனாலும் இவர் ஒரு பவர்ஃபுல்லாக ஒருத்தர் வர்றப்ப இவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பின்படி வந்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் வந்து சிறப்பான ஆட்சியை தருவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருப்பதால் தான் அந்த வாக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார் என்று நாங்களும் நம்புவோம். 2029 ராகுல் காந்தி விஜய் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஒரு அறிகுறியாக தான் அது பார்க்குறாங்க மக்கள். எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அதாவது ராகுல் காந்தியை வந்து அந்த நேரத்தில் அவருடைய கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டது தான் விஜயோடைய புத்திசாலித்தனம்.
அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் கூட சொன்னீங்க, முந்திக்கொண்டு எல்லோருக்கும் முந்திக்கொண்டு நாங்கள் காங்கிரஸ் வந்து ஆதரவு தந்துச்சு, விரைவில் உடனே ஆதரவை அளித்தோம், எந்த விதமான எதிர்பார்ப்போ நிபந்தனையோ இன்னைக்கு விதிக்காமல் அந்த பல ஆதரவு பேர் வந்து அளித்தோம். போட்டி போட்டு வரலாம் ஆட்சிக்கு வந்த பிறகு அல்லது அவர் மேல் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு வருவது என்பது வேறு. ஆனால் முதல் ஆளாக அவர் சென்று ஆதரவு அளித்தது காங்கிரஸ் கட்சி. அதற்கான காரணங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு பதவிக்காக மட்டுமே சென்று விட்டது அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான காரணமும் இல்லை. காரணம் வந்து கொல்லைப்புற வழியாக பாஜக கவர்னரை வைத்து இங்கு ஒரு சித்து விளையாட்டை ஆரம்பித்தது. இங்கு ஏதாவது செய்து அந்த ஆட்சியில் நாம் பங்கேற்க வேண்டும், அல்லது பாஜக ஆதரவுடன் ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அவருக்கு ஒரு உறுப்பினர் தான் இருக்காங்க இங்கே. ஆனால் அது ஒன்றும் மேட்டர் கிடையாது. ஏன்னா ஒரு உறுப்பினர் கூட இல்லாத மாநிலத்தில் அந்த கட்சி ஆட்சி அமைத்த வரலாறுலாம் உண்டு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த வரலாறு உண்டு. அந்த வரலாற்றை இங்கு தமிழகத்தில் எழுத அவர்கள் முயற்சித்தார்கள். ஏனென்றால் தனித்து நின்றோ அல்லது ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணியாக நின்றோ அந்த கட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த கட்சி இங்கு காலூன்ற முடியவில்லை. இதுவரை அவர்களுக்கு ஹையஸ்ட் எம்எல்ஏன்னு சொன்னால் 4 பேர். அதுவும் இன்றைக்கு ஒன்றாக குறைந்திருக்கிறது. அந்த அளவிற்கு மக்கள் வந்து அந்த கட்சியை புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த கட்சியையும் புறக்கணித்திருக்கிறார்கள், அந்த கட்சியோடு கூட்டணி வைத்த கட்சியையும் புறக்கணிச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கு இங்கே நடந்திருக்கிற செய்தி. இதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் எப்பொழுதுமே தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கார். தமிழகத்தில் பாஜக வேரூன்ற முடியாது, காலூன்ற முடியாதுன்னு பல காலகட்டங்கள் சொல்லியிருக்கார். இன்றைக்கு அந்த கொல்லைப்புற வழியாக அவர்கள் இங்கு உள்ளே வருகின்ற முயற்சியை காங்கிரஸ் முதலில் தடுத்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு செய்தியையும் நாம் பார்க்கணும். இவர்கள் இந்த முயற்சியை எடுத்தார்கள் என்று சொன்னால், தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், தாங்கள் கொல்லைப்புற வழியாக வர வேண்டும் என்று பாஜக முயற்சி எடுத்தார்கள் என்று சொன்னால், இங்கு இருக்கின்ற திராவிட கட்சிகள் இரண்டும் இன்னொருவரை வரவிடக்கூடாது, விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க வரவிடக்கூடாது அப்படி என்று முயற்சி எடுத்தார்கள். அதில் தான் ஒரு பெரிய ஜனநாயக விரோதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க திமுகவும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்து எதிர்க்கட்சியாக நீங்கள் அமர வேண்டும் என்று மக்கள் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாழ்நாள் எதிரி என்று சொல்லுகின்ற அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைத்து அதை நீங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறேன் என்ற அளவிற்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஜனநாயக விரோதத்தை திமுக எந்த அளவில் செயல்படுத்தி இருக்கிறது, செயல்படுத்த பார்த்திருக்கிறது என்று அதையும் காங்கிரஸ் கட்சி முறியடித்திருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவி சண்முகம் அதான் சொல்கிறார். அதை சிவி சண்முகம் இல்லை, பலரும் சொல்லியிருக்காங்க. இது வந்து முன்பே சொன்ன விஷயங்கள், சொந்த செய்திகள் தான். அவர் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஆட்சி அமைக்கணும்னு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி. இது வந்து மக்களுடைய தீர்ப்புக்கே எதிரான ஒரு செய்தி. மக்கள் வந்து அவர் வாக்களிக்கணும்னு ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை விடுத்து நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது வந்து எப்படி முறியடிக்கப்பட்டது என்று சொன்னால், ஒன்று காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்தது. அதை அடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடும் காங்கிரஸ் கட்சி பேசுகிறது. திரு ராகுல் காந்தி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோடும் பேசுகிறார். பேசும்பொழுதுதான் அவர் வெளிப்படுத்துகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி சொல்கிறார், இவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பதாகவும், திமுக அதற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாகவும், அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று எங்களிடம் கோரினார். ஆனால் நாங்கள் மறுத்துவிட்டோம். ஆக அவர்களும் மறுத்த காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் அந்த எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறோம் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் திமுக. ஆக யாராவது ஒரு புதிதாக இன்னொருவர் வர வேண்டும் என்பதை கூட தடுப்பதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பற்றி துணை முதலமைச்சர் இன்றைக்கு முன்னாள் துணை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் வந்து பேசினதை பார்த்தேன் சட்டசபையில். ஆக இவர்கள் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல எனக்கு. எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்த ஒருவர் 3வது இடத்துக்கு சென்ற ஒரு கட்சி, அந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்தி நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால், எப்படி உங்களுக்கு பதவி ஆசை அல்லது இன்னொருவரை பதவிக்கு வரவிடக்கூடாது அப்படிங்கிற ஆசை எப்படி இருந்திருக்கிறது உங்களுக்கு அப்படிங்கிற வேஷமும் இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கிராமத்தில் சொல்லுவாங்க, ஈரம் காய்வதற்குள்ளே வந்து வேலையை காட்டிட்டாங்க. அதே போல் திமுகவும் வந்து இப்போ காங்கிரஸ் நோக்கி அந்த கேள்வியை வந்து முன்வைக்கிது, கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஈரம் காய்வதற்குள்ளே இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பதில்? இன்றைக்கு வந்து ஒரு கூட்டணி அணி மாற்றம் என்பது வந்து அரசியலில் சாதாரண விஷயங்கள் தான். நீங்கள் ஒரு தேர்தலுக்கு முன்பு அணி மாறுவது, தேர்தலுக்கு பின்பு அணி மாறுவதுகள்லாம் இயற்கையான செய்திகள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த அணி மாற்றம் என்பது இயற்கையாக நடந்தது. ஒன்று, அங்கு ஜனாதிபதி ஆட்சி மூலமாக பாஜக உள்ள நுழையக்கூடாது என்பதற்காக ஒரு அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. 2வது, இவர்கள் சொல்கிறாங்களே துரோகம், பச்சை துரோகம்லாம் சொல்கிறாங்களே, அதை யார் சொல்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நாம் வந்து ஒரு அணி மாறிய பிறகு கடுமையான விமர்சனத்தை வைக்க விரும்பவில்லை.
என்றால் கூட, ஏனென்றால் கடந்த 15-20 ஆண்டுகளாக அந்த கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறோம். ஒரு கூட்டணி என்பது எங்களுடைய வாக்கை வாங்கிவிட்டு 5 பேர் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் அங்கே போகலாமான்னு கேட்குறாங்க. நாங்கள் 5 பேர் அவர்களுடைய வாக்குகளை வாங்கி வந்தது உண்மைதான். அந்த வாக்கு மட்டும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளோட வாக்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய வாக்கு இருக்குது, எல்லா முஸ்லீம் லீக்கோட வாக்கு இருக்குது. எல்லாருடைய வாக்குகளும் அந்த வெற்றியில் இருக்கிறது. ஒரு கூட்டணி என்றால் அதுதான். 23 கட்சிகளோட வாக்குகள் இருக்கு. அதே மாதிரி திமுக இன்றைக்கு எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது, ஒரு 60 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அந்த வெற்றியின் பின்னணியிலும் காங்கிரஸ் கட்சியின் வாக்குகள் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளணும்ல. 230 தொகுதியில் இருக்கு. அந்த வெற்றியின் பின்னணியிலும் அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நீங்க சொல்லப்போனா அந்த இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம், இவர்கள் வந்து கொள்கை கூட்டணி அப்படிம்பாங்க. இல்ல நல்ல நட்பு கூட்டணி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது தேவையாக இருந்தால் அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அவர்களை துரோக கூட்டணி என்று முத்திரை குத்துவது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு உதாரணம் சொல்லப்போனா 1999லேருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவை. அதில் அவர்கள் என்டிஏவில் இருந்தாங்க. இவங்க இருந்தாங்க. திமுக இருந்தது. அமைச்சரவையிலும் பங்கேற்றிருந்தாங்க. ஒரு 99க்கு பிறகு 2002 என்று நினைக்கிறேன். அப்பொழுது திரு முரசொலி மாறன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவிலெல்லாம் இருந்தார். நீண்ட காலம் இருக்கும் பொழுது அவரை கிட்டத்தட்ட ஒரு வருடம் போர்ட்ஃபோலியோ இல்லாத அமைச்சராக வச்சுருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் வச்சுருந்தாங்க. அப்போ கூட விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. போர்ட்ஃபோலியோ இல்லாமல் அமைச்சராக இவ்வளவு நாள் ஏன் வச்சுருக்கீங்க, தேவையான விமர்சனம்லாம் வந்து. ஆனால் அவர் மறைந்து இங்கே பெசன் நகர் கிரிமட்டோரியத்தில் வந்து அவரை அடக்கம் செய்த பிறகு அதற்கு திரு பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் வருகிறார். வந்து அவர் டெல்லி போய் இறங்குறதுக்குள்ளே இவங்க கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டாங்க. அந்த சாம்பலோட சூடு கூட காஞ்சிருக்காது. அந்த அளவிற்குத்தான் இவர்களுடைய நேசம், நட்பு இதெல்லாம் இருந்துச்சுன்றதை பார்த்தோம். இவர்களுடைய அது வந்து துரோகமா அல்லது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க யூபிஏக்கு தான் வந்தாங்க. ஏன்னா யூபிஏ ஆட்சி அமைக்க போகிறது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஒரு நிலையான ஆட்சி மத்தியில் அமையணும், அதற்காக நாங்கள் இங்கே ஆதரவு தரோம்னாங்க. ஏன் நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தர வேண்டியதானே? அமைச்சரவையில் எவ்வளவு பிரச்சனைகள் செய்து அமைச்சர்களை எல்லாம் பெற்றீங்க, பதவிகளை பெற்றீங்க, என்னென்ன அமைச்சர் வேணும்னு போராடியில் பெற்றீங்க. அதை மட்டும் செய்தி சரி ரைட்டு. 2004லேருந்து 2014 வரைக்கும் அமைச்சரவையில் பங்கேற்றீங்க. ஒரு சொத்தை காரணத்தை சொல்லி 2013 வெளில வரீங்க. இறுதி காலகட்டத்தில், அமைச்சரவை முடியும் காலகட்டத்தில் 2013 வெளில வரீங்க. வந்து என்ன சொல்கிறீங்க? கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்கிறீங்க. என்ன கூடா நட்பு? நீங்கள் உங்களுக்கு கூடிய நட்பால் தான் அந்த அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் கிடைச்சிது. அமைச்சர்களை வளம் கொழிக்கும் அமைச்சர்களை எல்லாம் பெற்றீங்க, அமைச்சர் பதவிகள் எல்லாம் பெற்றீங்க. ஆக அப்பொழுது கூடா நட்பாக அவர்களுக்கு தெரிந்தது. தனித்தனியாக நின்று 2 கட்சிகளும் தோற்றது, மீண்டும் இணைந்தோம். அப்பொழுது அவர்கள் அனுபவப்பட்டாங்க. இது இணைந்து பிரிந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு தோல்வி தான், இவர்களோடு சேர்ந்து ஆக வேண்டும் என்பதற்காக மீண்டும் இணைத்துக் கொண்டீர்கள். மீண்டும் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தீங்க. அது ஒன்று. அதே போல் 2006ல் கூட்டணி அமைச்சரவை அமைக்க வேண்டிய சூழ்நிலை. அன்றைக்கு கூட்டணி ஆட்சியில் இடம் தரமாட்டோம் என்று சொன்னீங்களே, வெளியிலேருந்து தான் ஆதரவு தரணும்னு சொன்னீங்களே, அன்றைக்கு கட்டாயம் ஏற்பட்டுச்சே, ஏன் பண்ணீங்க? அது மட்டும் அல்ல, சரி அது அப்படி தொடர்ந்து வருகிறது. எங்களுடைய வாக்குகளை வாங்கி நீங்கள் அமைச்சராகிறீங்க, முதலமைச்சராகிறீங்க, எல்லாம் ஆகிறீங்க. ஆனால் இன்று வரை ஒரு சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு அந்த முதலமைச்சரோ யாராவது வந்து நன்றி கூறியிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் எங்களுடைய வாக்குகளை வாங்கி அவர் வெற்றி பெறவில்லை. ப்ரீபோல் அலையன்ஸ் கிடையாது. இப்போ அலையன்ஸுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகுதான் தேர்தலுக்கு பிறகுதான் கூட்டணியில் சேர்கிறோம். ஆனாலும் வந்து சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து நன்றி தெரிவித்து விட்டு போகிறார். அவருக்கு இருக்கின்ற பண்பு உங்களுக்கு இருந்துச்சா? நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் அதை துரோகமோ அல்லது பச்சை துரோகம் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன இது இருக்கிறது, அடிப்படை இருக்கிறது? நீங்கள் ஏதாவது ஒரு முறை வந்து நன்றி சொல்லி இருக்கிறீர்களா? என்றைக்காவது நன்றியை கூட நாங்கள் உங்கள் அறிவாலயத்தில் போய் தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அளவுக்கு இருந்தோம். நாங்களே நன்றியை போய் நீங்கள் சொல்கிறீங்களே, பல விஷயங்களில் விமர்சனங்கள்லாம் பண்ணுறீங்களே, நாங்கள் வந்து அறிவாலயத்தில் உங்கள்கிட்டேருந்து நன்றியை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்டதானே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இது வரைக்கும். பிஜேபியை அடிமை கட்சி, பிஜேபியோட அடிமை கட்சியாக அதிமுக இருக்கிறதுன்ற விமர்சனத்தை ஒரு பக்கம் நீங்கள் வச்சிங்க. ஆனால் நீங்கள் எப்படி கூட்டணி கட்சிகளை நடத்தினீர்கள் என்பது 2026 தெரிஞ்ச. ஒவ்வொரு கட்சியும் கதறினார்களே கூட்டணியில். விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்களாகட்டும், ஒரு தொகுதிக்கு எவ்வளவு தடவை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அதை கொடுக்க நீங்கள் முன் வந்தீங்களா? ஏன் ஈவன் கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து கொடுக்க முடியாதுன்னு மறுத்தீங்களா இல்லையா? அவர் கொடுக்க முடியாதுன்னு அவர் வேதனைப்பட்டு கடைசியில் வெளியில் இருந்த ஆதரவு நாங்கள் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்தாரா இல்லையா? ஆக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் வேண்டும், அதன் மூலமாக நீங்கள் வெற்றியும் பெற வேண்டும். ஆனால் தோல்வி அடைந்தால் அதனுடைய பழி வந்து கூட்டணி கட்சிகளை சேரும்.
அதே போல் அவர்கள் வெளியில் சென்றால் அவர்கள் மீது துரோகம் பட்டம் கட்டுவீங்க. இதுதான் திமுகவுடைய துரோகம் பட்டம் மட்டும் இல்லை சார், எல்லா உச்சகட்டத்துக்கு மேலே கவர்னர் எதிர்த்து காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது, தமிழகம் முழுவதும் நடத்துது. மயிலாடுதுறை என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரர்களை திமுக கொலைவெறி தாக்குதல் பண்ணுறாங்க. இன்னைக்கு வாழப்பாடியார் இருந்திருந்தால் நடந்திருக்குமா? அது நடந்திருக்குமா? அது மாதிரி ஒரு இல்லை, அவர்களுடைய எண்ணம் அப்படித்தான். அதாவது பதவியில் 5 வருடங்கள் இருந்து அனுபவித்தவர்கள் மீண்டும் அந்த பதவியிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிங்கிறது தான் இப்போ பதவி வெறி எந்த அளவிற்கு அவர்களை கொண்டு செல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. இல்லை உச்சக்கட்ட சார், தொடர்ந்து நம்ம கூட குற்றங்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் மீது போய் நம்ம கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறோமேன்ற ஒரு எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் எப்படி? அவர் அடிப்படை ஒரு ஜனநாயகம் கூட அவங்கள்ட்ட இல்லை, அந்த மனநிலையில் அவங்க இல்லைன்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய மனநிலை, அந்த கட்சியினருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் அங்கே பேசப்பட்டது, இவங்க ஏன் திருப்பி அடிக்காமல் இருக்காங்க? அது காங்கிரஸ் கட்சியிலே தான் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவங்க அடிக்கல இல்ல, எப்பொழுதுமே இன்றைக்கு அவர்கள் அந்த தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். எப்பொழுதுமே காங்கிரஸ் கட்சி ஒரு காந்திய வழியில எல்லாத்துக்கும் கத்தி சண்டை அந்த மாதிரி இறங்குற கட்சி கிடையாது. வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாதுன்றது தான் காங்கிரஸ் கட்சியுடைய முடிவு. அந்த மாதிரி வன்முறையை கையில் எடுத்தவர்கள் என்றைக்குமே வெற்றி பெற்றதா வரலாறு கிடையாது. இவர்கள் கூட பல காலகட்டங்களில் திமுக எல்லாம் வன்முறையை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அது வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. இனிமேல் காலம் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒவ்வொரு கட்சியுடைய நடத்தை நடைமுறைகள் எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரும் காலத்தில் எல்லாருமே இளைஞர்கள் ஒரு அரசியல் தெளிவு உள்ள இளைஞர்களாக இப்போ வர்றாங்க. ஒன்றும் தெரியாதுன்னா நம்ம அவங்கள சொல்ல முடியாது. எல்லோரும் கையிலேயே அவர்களுக்கு அரசியல் இருக்கிறது. கையிலேயே உலகம் செல்ஃபோன்லேயே இருக்குது. அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தான் வர்றாங்க. அதனால் எல்லோரையும் இவர்கள் ஏமாற்ற முடியாது. இவர்கள் தான், நாங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு முன்னாடி கொண்டு செல்வோம் அப்படின்னு. இது மட்டுமல்ல, பல விஷயங்களை காங்கிரஸ் கட்சி பொறுத்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டால் கூட பொறுத்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவர்களுடைய கட்சிக்காரர்களே காமராஜரை பற்றி விமர்சனம் செய்த போது எங்களுக்கு மிகவும் கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. திருச்சி சிவா அவர்களாகட்டும், அதே போல் ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஒருவர் விமர்சனம் பண்ணுறாரு. அவருக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. ஆனால் எந்த வழக்குக்கும் எஃப்ஐஆர் போடவில்லை இவர்கள். அவருக்கு போடலை. ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளர் ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணார் இவர் ஆட்சிக்கு எதிராகன்னு சொன்னால் அவங்க மேலே வழக்கு குண்டாசெல்லாம் போடுறாங்க. ஆனால் காமராஜரை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுபோல் பல சம்பவங்களை வரிசையாக சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை திமுக கடந்த காலங்களில் தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததால் தான் அந்த கசப்புணர்வு மேலிலிருந்து கீழ் வரை அந்த தொண்டர்களிடையே ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத நானும் உணர்ந்திருக்கிறேன். அவர்கள் ஆட்சி செய்தார்கள், ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தோம் என்பது ஒரு பக்கம், வேறு ஒரு பக்கம். ஆனால் கட்சி ரீதியாக எடுத்துக்கொண்டால் அந்த கட்சி காங்கிரஸ் கட்சி எப்படி நடத்தியது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் அது கீழ்மட்டம் வரை ஒரு கசப்புணர்வு வளர்ந்து விட்டது. அதன் காரணமாகத்தான் ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக திரு விஜய் அவர்களை காங்கிரஸ் கட்சி பார்த்தது. எங்களுடைய நேச்சுரல் அலையன்ஸாக விஜய் அவர்களை பார்த்தது. இன்றைக்கு விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து தமிழகத்தில் ஒரு புதிய சரித்திரம் படைப்பார்கள் விரைவில். அது அடுத்தது உள்ளாட்சி தேர்தலாகட்டும், அதற்கடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாகட்டும், இந்த இரு கட்சிகளும் இணைந்து செயல்படும் பொழுது எதிர்க்கட்சிகள் சின்னாபின்னமாக போகும். அந்த பயம்தான் இன்றைக்கு திமுகவினரை புலம்ப வைத்திருக்கிறது, திமுக கட்சியினரை புலம்ப வைத்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வரும் காலம் ராகுல் விஜய் காலம் தான். கண்டிப்பாக. மிக்க நன்றி சார்.